ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அன்னாபிஷேகத்தின் சிறப்பு பற்றி. இவ்வுலக உயிர்கள் அனைத்தும் அன்னத்திலிருந்து உருவாகி அன்னத்தினால் வளர்ந்து அன்ன ரூபமாகவே முடிவடைகின்றன. இதனையே நம் வேதம் அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாதானி ஜீவந்தி என்கிறது. இப்படி உயிர்களின் அனைத்து நிலைகளிலும் நிறைந்திருப்பதால்தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது சிறப்புடையதாக அமைகிறது. இதையே திருமூலரும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமந்திரத்தில். இந்த கூற்றுப்படி உடலை அழியாமல் காத்திட அன்னம் மிக மிக அவசியமாகிறது. பொதுவாக தானங்களில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்வது உலக வழக்கு. அன்னம் என்கிற சொல்லுக்கு சாதம் என்றும் முக்தி என்றும் இருவேறு பொருள் உண்டு. இவ்விரண்டையுமே தந்தருளும் தலம்தான் சிதம்பரம். எனவேதான் அங்குள்ள ஸ்படிகலிங்க திருமேனியருக்கு தினந்தோறும் உச்சி காலத்திலே அன்னாபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம். ஒரு மாதத்திலும் வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு இன்னின்ன பொருள்களால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என ஆகமங்கள் கூறுகின்றன. அதன்படி உலகத்து ஜீவன்களுக்கு உணவளிக்கும் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத முழு நிலவு நாளிலே அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். ஐப்பசி பௌர்ணமியாகிய இந்த அற்புத நாளிலே அன்னாபிஷேகத்தை தரிசிப்பதாலோ செய்விப்பதாலோ அன்ன பிரசாதத்தை வாங்கி உட்கொள்வதாலோ அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆகவே இந்த நன்னாளிலே அருகிலுள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று அன்னாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு இறையுறலை பெறுங்கள். அடுத்த பதிவிலே இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.